Kadir, you can give a speech. என் பேர் கதிர். நான் என்னோடய ஸ்பீச்சை, அதாவது என்னோடய கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை அமைக்கிறதும் கஷ்டம், அதே மாதிரி சில முக்கியமான விஷயங்களை தடுக்கிறதும் கஷ்டம். What Akshaya, where is your ID card? Guru, where is your record? சாரி மேம், மறந்துட்டேன். சார் மறந்துட்டேன் சார். மறதி இதுதான் நம்மக்கிட்ட தடுக்க முடியாத ஒரு விஷயம். பட் இதில் தான் என்னோடய வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னால் 24 மணி நேரத்தில் நடந்ததை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்த 24 மணி நேரத்தில் நான் புது மனுஷனாக வாழ்வேன். அதாவது எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஆனால் என் மனசில் ஆழமாக பதிஞ்சதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். அப்பா, அம்மா, என் ஃப்ரெண்ட் ஆதித்யா. இந்த வருஷம் கல்ச்சுரல்ஸில் நம்ம செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுறோம். கிளின்னு கிழிக்கிறோம். பாட்டும் வராது, டான்ஸும் வராது. அப்போ நம்ம ஸ்கிட்டு தான் பண்ண முடியும். பண்ணலாமா? பண்ணலாமே. என்கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நான் மறந்துடுவேன். அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். ஜூனியர் பொண்ணுங்களாம் வந்து இறங்கியிருப்பாங்க, போய் சைட் அடிக்கலாம். இவன் மறதியை நிறைய பேர் நிறைய விதமாக யூஸ் பண்ணிக்குவாங்க. டே மச்சி, டே ப்ளீஸ்டா, டே படா, டே ப்ளீஸ்டா, நீ பண்ணி ஆகணும். கிடச்சிட்டான்டா மச்சான், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்டா. ஏண்டா, என்னாச்சு? சரி வா மச்சான், சொல்கிறேன். எனக்கும் விக்னேஷ்க்கும் பிரச்சனை ஆகி போச்சு மச்சான். இல்லைன்னா அவன் தான் ஃபஸ்ட்டு கை வச்சான். அப்புறம் நம்ம சும்மா இருக்க முடியுமா? நம்ம வெயிட் நம்ம காட்டணும்ல. சண்டை வேறு பெரிய லெவலில் போயிடுச்சு மச்சான். சார் காது வரைக்கும் வேறு போயிருக்கு. சரி, அதுக்கு என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டேன்? உனக்குன்னு கிளாஸில் ஒரு நல்ல பேர் இருக்குடா. ஒரே கிளாஸ் வேறு. நீ சொன்னால் சார் கேட்பாடுறா. ஸோ ப்ளீஸ் மச்சான். என்ன பண்ணலாம்? அதான் நான் சொல்ல வரேன். நீ ஸ்பாட்டில் இருந்திருக்க, எனக்கு என்ன பிரச்சனை நீ பார்த்துருக்கேன். அவன் தான் கை வச்சான்னு உனக்கு தெரியும். சரியா? கதிர், கொஞ்சம் கூப்பிட்றீங்களா? உங்களுக்கெல்லாம் நான் நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டேன். என்ன சொல்லணும் சார்? அப்படி இல்லை சார், கதிர் வருவா, நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க சார். டே மச்சான், ப்ளீஸ்ரா, எதாவது நமக்குள்ளே பேசிக்கலாம்டா. ப்ளீஸ்ரா மச்சான். போட வாங்க வாங்க. என்னங்க கதிர், நீங்கள் தான் இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டா? அப்படியெல்லாம் இல்லை சார். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள் ஃபஸ்ட். விக்னேஸ்வரன் சும்மா தான் சார் இருந்தான். ராஜ்கிஷோர் தான் சார் ஃபஸ்ட்டு கை வச்சான். சண்டை நடந்ததுக்கு மெயின் காரணமே ராஜ்கிஷோர் தான் சார். டேய், நான் தானே இது. ஸோ அதனால் நீ ஸ்பாட்டில் இருந்திருக்க, என்ன பிரச்சனைன்னு பார்த்துருக்க. முதல்ல யார் கை வச்சான்னு உனக்கும் தெரியும். சரியா? இவன் மறதியை இப்படியும் சிலர் ட்ரீட் பண்ணுவாங்க. டே மச்சி, டே ப்ளீஸ்டா. டேய், அதெல்லாம் முடியாது. டே ப்ளீஸ்டா, நீ தான்டா சார்கிட்ட சொல்லி ஆகணும். ஆதித்யா, கதிர் கொஞ்சம் கூப்பிட்றீங்களா? சார், ஓகே சார். ஸோ என்னோடய கன்க்ளூஷன் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் 3 பகுதிகள் இருக்குது. ஃபர்ஸ்ட், ஹாப்பினஸோட பீக். செகண்ட், நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறது. தேர்ட், நம்ம ஏன்டா பிறந்தோன்னு நினைக்கிறது. அந்த மாதிரி யாராவது ஃபீல் பண்ண வைப்பாங்க. அப்போ அந்த சமயத்தில் நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைப்போம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா அதை மறக்கணும்னு நினைப்போம். பட் சம்வேர் நம்ம மனசில் அது இருக்கும் இல்லையா? ஆனால் நானே நினச்சா கூட
அது என் மனசில் நிற்காது. ஸோ அப்படிப்பட்ட இந்த மறதி அப்படிங்கிற விஷயத்த நான் ஒரு சாபமாக உங்ககிட்ட சொல்லாமல் இதை ஒரு வரமாக தான் நினைக்கிறேன். அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மறதி அப்படிங்கிறது ஒரு மாமரம். பொதுவாக பாராட்டுகளை தலைக்கத்திக்கிறதும் தோல்விகளை மனசில் ஏற்றிக்கிறதும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் நானே நினச்சாலும் என்னால் முடியாது. அப்புறம் கதிர், அன்றைக்கி ஸ்பீச் செம்மையாக கொடுத்தீங்க. ஸ்பீச்சா? நானா? நீ தான். நான் எப்போ கொடுத்தேன்? சார்ரா, அன்றைக்கி பயங்கரமாக ஏதோ ஒன்று வச்சு ஆரம்பிச்சியே. என்னால் 24 மணி நேரத்தில் நடந்ததை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்த 24 மணி நேரத்தில் நான் புது மனுஷனாக வாழ்வேன். கங்க்ராட்ஸ் கதிர், a nice speech. அன்றைக்கி நீ தெரிஞ்சு பண்ணியா இல்லை தெரியாமல் பண்ணியா? எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும். நான் என்னடா பண்ணேன்? நான் என் கதையில் மென்ஷன் பண்ண மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை தான் மறப்பேன்னு சொன்னேன். ஆனால் அன்றைக்கி ஆமாம், நீங்கள் யார்?